வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட் கூட குறையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். தமிழக மக்களிடம் ஏன் பொய்களை பரப்புகிறீர்கள் என முதலமைச்சருக்கு கேள்வி. பொய் பிரச்சாரங்களை புறந்தள்ளிவிட்டு மும்மொழி கொள்கையை நிச்சயம் எதிர்ப்பும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். மொழி விவகாரத்தில் பேசி வைத்த திமுக, பாஜக அரசுகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். பாஜகவும் திமுகவும் எல்கேஜி யூகேஜி பசங்க போல் இணையத்தில் ஹேஷ்டாக் போட்டு சண்டை போட்டுக் கொள்வதாக தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம். என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் பாசிசம், பாயாசம் என விமர்சித்த விஜய், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என மத்திய மாநில அரசுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் சாடல். ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. முன்பெல்லாம் பண்ணையார்கள் பதவிக்கு வருவார்கள், தற்போது பதவிக்கு வருபவர்கள் பண்ணையார்களாக மாறுகிறார்கள் என விஜய் விமர்சனம். தாவேகா எளியவர்களுக்கானது, பண்ணையார்களுக்கு இடமில்லை எனவும் திட்டவட்டம். கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு விரைவில் நடத்தப்படும். தாவேகாவின் பலம் என்ன என்பது தெரிய வரும் என விஜய் பேச்சு. நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லை.
வெளிநாட்டில் பொருளாதாரத்தை உருவாக்கி கடன் வாங்குவர் தமிழ்நாட்டில் கடனை உருவாக்கி ஊழல் செய்து வருகின்றனர். ஊழல்வாதிகளின் கைகளில் உள்ள தமிழ்நாடு அரசியல் இருப்பதை துடை தெரிய வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா ஆவேசம். இதுதான் பிரச்சனை. ஊழல் பண்றீங்க, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட ஒரு பெரிய புரட்சியை மேலை நாடுகளை பார்க்கலாம். இங்க கடனை உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தலையில எல்லாம் 9 லட்சம் கோடி இருக்கு. இன்னைக்கு 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதை போன்று கொடுத்து 10,000 ரூபாய் பிடுங்கிக் கொள்கிறார்கள். தமிழகத்தில் மின் கட்டணம் உள்ளிட்டவைகளின் விலை உயர்வை குறிப்பிட்டு ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட. தாவேக ஆண்டு விழாவில் செய்தியாளர்கள் பவுன்சர்களிடையே தள்ளுமுள்ளு. செய்தியாளர் இளங்கோவின் நெஞ்சில் பவுன்சர்கள் தாக்கியதால் பரபரப்பு. தாவேக ஆண்டு விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கெட் அவுட் மோடி பேனர். மும்மொழி கொள்கை விவகாரம், பெண்களுக்கு எதிரான வன்முறை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு எதிராக திமுக முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என மறைமுகமாக சாடல். கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை கையொப்பமிட்டு தொடங்கி வைத்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விமர்சனத்திற்கு அஞ்சி கொடுங்கோலுடன் மக்களின் குரல்களை அடக்கும் அரசியல் கோழைத்தனம் என்ற பேனரில் கையெழுத்து. முதல் கையெழுத்து போடுகிறார். தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான தாவேகாவின் கெட் அவுட் பதாகையில் கையெழுத்திட மறுத்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் கையெழுத்திட்ட அழைத்த நிலையில் நோ என புறக்கணித்தார். நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் #get நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் விஜயின் தாவேகாவும் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தேசிய அளவில் கொள்கை ரீதியாக இணைந்து செயல்பட முடிவு. தாவேகாவுக்கு தேர்தல் வியூக பொறுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் செயல்பட மாட்டார் என தகவல். பாஜகவிலிருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். இனி தமிழக வெற்றிக் கழகம்தான் தமிழகத்தின் வெற்றி களமாக போகிறது என பேட்டி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டில் செருப்புடன் சேர்த்து மர்ம பொருளை வீசிய நபர். விசாரணையில் காலணியை வீசியவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தகவல். தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு பாஸ் இருந்தும் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சலசலப்பு. உள்ளே தேவையான அளவுக்கு இருக்கைகள் இல்லாததால் வெளியே நிறுத்தப்பட்ட நிலையில் உள்ளே செல்ல முண்டியடித்த நிர்வாகிகள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவோம் என தாவேகா ஆண்டு விழாவில் உறுதிமொழி ஏற்பு. மொழிப்போர் தியாகிகளின் புகழையும் போற்றி உறுதிமொழி ஏற்றார் விஜய்.
கோலாகலமாக நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழா. அரங்கத்தின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு என்ட்ரி பாஸை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வந்த தொண்டர்கள் பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு. மத்திய அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்த முடிவை எதிர்த்து மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுப்பு. தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் பாராட்டும் வகையில் உருவாக்கி இருக்கிறோம். நாட்டின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருக்க திமுகவே காரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மருத்துவர்களை மக்கள் ரொம்ப உயர்வாக பார்க்கிறாங்க. தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் இருக்குது என்ற காரணம், அதுக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி காலங்களில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின மருத்துவ கட்டமைப்பு தான் அதற்கு காரணம் என்பது கிராமங்களில் இருந்து மருத்துவர்கள் உருவாக வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. கிராமங்களிலிருந்து உருவாகும் மருத்துவர்களால் தான் எளிய மக்களை புரிந்து கொள்ள முடியும் எனவும் பேச்சு. ஏழை எளிய கிராமப்புற நோயாளிகளை, கர்ப்பிணி பெண்களை, குழந்தைகளோட உடல் நோய்களை மட்டுமல்ல, அவங்களுடைய மனநிலை, புறச்சூழல் இதையும் புரிந்து கொள்ளக்கூடிய டாக்டர்கள் தேவை. கிராமத்திலிருந்தும் சின்ன சின்ன நகரங்களிலிருந்தும் டாக்டர்கள் உருவானதுதான் 2642 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் கலந்து கொண்டு வழங்கினார். தமிழ்நாட்டில் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய அரசு கொண்டு வரும் கல்விக் கொள்கையை மறுக்கும் உரிமை மாநில அரசுக்கு உண்டு என பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். யாரும் மொழியை திணிக்க முடியாது என பாஜகவின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு. நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு இன்னைக்கு நீங்க ஹிந்தியை எதிர்க்கிறது எந்த வகையில் நியாயம்? அது ஹிந்தியை திணிக்க கூடாது, கத்துக்கலாம். ஹிந்தியோ, மலையாளமோ, கன்னடமோ, பிரெஞ்சோ எதை வேணா கத்துக்கலாம். ஆனா அவங்க மத்திய அரசு திணிக்கிறது தவறு. மக்கள் தொகை குறைந்த மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது தவறான போக்கு. தொகுதி மறுவரை தொடர்பாக நிலவும் அச்சத்தை மத்திய அரசு போக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. இந்த அச்சத்தை போக்க மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் என அன்புமணி அறிவிப்பு. தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற அச்சம் நிலவுவதாக கருத்து. தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் தான் இதுவே நமக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார். அதில்
பாட்டாளி கட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்வோம். தமிழர்களின் உணர்வை சீண்டி பார்க்க எவர் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இறக்கும் வரையில் தமிழை அழிக்க நினைப்பவர்களை விடமாட்டோம் என உறுதி. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள், மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வரும் சிவபக்தர்கள். நாகை காங்கேசன் துறைமுகம் இடையேயான கப்பல் போக்குவரத்து 3 நாட்களுக்கு ரத்து. மோசமான வானிலை நிலவுவதை அடுத்து கப்பல் நிறுவனம் அறிவிப்பு. சிவராத்திரியை முன்னிட்டு ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் முத்தாளம்மன் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 64,400க்கு விற்பனை. தங்கம் 1 கிராம் 8,050க்கு விற்பனை.